வெறும் 45 நாட்களில் செவ்வாய் கிரகத்தை அடைய வேண்டும் என்கிற நோக்கத்தின் கீழ் அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி மையமான நாசா புதிய முயற்சி ஒன்றை செய்து வருகிறது. உண்மையிலேயே செவ்வாய் கிரகத்தை வெறும் 45 நாட்களுக்குள் சென்றடையலாமா? சில ஆண்டுகளுக்கு முன்பு மனித இனம் தொடர்ந்து உயிர் வாழவும் செழித்து வளரவும் அவர்கள் மற்ற கிரகங்களுக்கு செல்வதை முக்கிய இலக்காக கொண்டிருக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் எலான் மஸ்க். வெறும் வாய் வார்த்தையோடு நில்லாமல் மனிதர்களையும் அவர்களோடு சில சரக்கு பொருட்களையும் முதலில் சந்திரனுக்கும் பின்னர் செவ்வாய் கிரகத்திற்கும் கொண்டு செல்லக்கூடிய ஸ்டார்ஷிப் என்கிற ஒரு விண்கலத்தையும் அவர் உருவாக்கி வருகிறார். மணிக்கு 39,600 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஒரு விண்கலத்தை பயன்படுத்தி செவ்வாய் கிரகத்தை அடைய 7 மாதங்கள் ஆகும். இருப்பினும் அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி மையமான நாசாவிடம் இன்னொரு யோசனை உள்ளது. அந்த யோசனை பூமிக்கும் செவ்வாய் கிரகத்திற்கும் இடையேயான பயண நேரத்தை பல மாதங்களிலிருந்து சில நாட்களாக குறைக்கலாம். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் 45 நாட்களாக குறைக்கும். வெறும் 45 நாட்களில் செவ்வாய் கிரகத்தை அடைவதென்பது உண்மையிலேயே ஒரு மாபெரும் வளர்ச்சிதான். அதே சமயம் நியூக்ளியர் ராக்கெட்டின் மூலம் மனித உயிர்கள் பணயம் வைக்கப்படும் என்பதிலும் சந்தேகம் வேண்டாம். பொதுவாகவே மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புவதில் எக்கச்சக்கமான சிக்கல்கள், ஆபத்துகள் உள்ளன. அதையும் அணுசக்தியால் இயங்கும் ராக்கெட்டில் அனுப்பினால் ஆபத்து இரட்டிப்பாகும். குறிப்பாக நியூக்ளியர் ராக்கெட்டில் உள்ள நியூக்ளியர் ரியாக்டர் ஆனது கதிர்வீச்சுகளை வெளியிடலாம். அதுவே விண்வெளி வீரர்களை கடுமையாக பாதிக்கலாம் என மக்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. நன்றி.